Hello students, I am Brahmanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.9 இருந்து sum number 11 பார்க்க போகிறோம். The most important 3 mark question. Derive projection formula from law of sines கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து first subdivision போடலாம். என்னன்னு proof பண்ணணும் அப்படின்னா a equal to b cos c plus c cos b prove பண்ண வேண்டியது to prove. ஓகே, இப்போ நம்ம வந்து by using sine formula இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் நம்ம என்ன எடுக்கலாம், சைனோட வேல்யூ எடுத்துடலாம். So therefore b is equal to 2r sin b இல்லையா, அதே போல c is equal to 2r sin c. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், RHS. இந்த ஈக்குவேஷனில் RHS எடுத்திருக்கோம். b ஓட வேல்யூ 2r sin b into cos c plus 2r sin c into cos b. ரெண்டுத்துல இருந்தும் 2r காமனாக எடுத்துடலாம். sin b cos c plus sin c cos b. இது வந்து எதோட ஃபார்முலா அப்படின்னா டூ ஆர் sin b plus c ஓட ஃபார்முலா இது. as well இப்போ இந்த 2r நம்ம எப்படி எழுதிக்கலாம், சாரி b plus c எப்படி எழுதலாம்னா sin of pi minus a ன்னு எழுதலாம் by conditional identity. எப்படின்னா a plus b plus c equal to pi, அதாவது 180 இல்லையா, b plus c மட்டும் வச்சுக்கிட்டு இந்த a வை ரைட் சைடில் கொண்டு போனோம்னா b plus c ஓட வேல்யூ pi minus a. ஓகே, அப்போ pi minus a அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். sin pi minus a அப்படிங்கிறது sin pi minus theta இல்லையா, sin pi minus thetaங்கிறது நமக்கு தெரியும் sin theta தான். 2r sin a. இந்த 2r sin a என்றது யாரோட வேல்யூ, கிளியரா இட் இஸ் ஸ்மால் a ஓட வேல்யூ. லைக் sin ஃபார்முலால இருந்து இப்போ எப்படி b மைனஸ் பிக்கும் சிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி a ஓட வேல்யூ 2r sin a தானே. அப்போ இந்த 2r sin a எடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், a கொடுக்குறோம். இந்த வேல்யூ பிகம்ஸ் LHS. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. RHS எடுத்துக்கிட்டு LHS நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2. அடுத்ததா சப்டிவிஷன் 2. இதுலையும் டு ப்ரூவ் a இஸ் ஈக்குவல் டு b cos c plus c cos b. இப்போ இதுக்கு நம்ம cos c ஃபார்முலா போட போகிறோம், இதுக்கு cos b ஃபார்முலா போட போகிறோம். we know that LHS எடுத்துக்கலாம், சாரி RHS எடுத்துக்கலாம். RHSல b cos c ஓட ஃபார்முலா வந்து b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2ab ப்ளஸ் c இன்ட்டு cos b ஓட ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2ac. இந்த சியும் இந்த சியும் கேன்சல் ஆகிடும், இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகிடும். பட் காமன் டினாமினேட்டர் நமக்கு 2a கிடச்சிரும். ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா the minus c square plus c square minus b square plus b square. We are having now 2a square by 2a. இந்த 2 cancel ஆகிடும், இந்த a க்கு ஒரு a cancel ஆகிடும். left out terms பார்த்தீங்கன்னா a, so which is LHS. hence proved. இது பார்க்கறதுக்கு சின்ன சம் தான், பட் இந்த இடம் நமக்கு வேல்யூஸ்லாம் மறந்து போச்சுன்னா சம் நின்றுடும். அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் போட்டிருக்கேன். இதை ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம். ஓகே,
நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.